بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أرأيتم إن كان من عند الله وكفرتم به وشهد شاهد من بني إسرائيل على مثله فآمن واستكبرتم إن الله لا يهدي القوم الظالمين. وقال الذين كفروا للذين آمنوا لو كان خيرا ما سبقونا إليه وإذ لم يهتدوا به فسيقولون هذا إفك قديم. ومن قبله كتاب موسى إماما ورحمة وهذا كتاب مصدق لسانا عربيا لينذر الذين ظلموا وبشرى للمحسنين. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. أولئك أصحاب الجنة خالدين فيها جزاء بما كانوا يعملون. صدق الله العظيم. اللهم நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருளால் அல் ஆகாஃப் அத்தியாயத்தின் 9 வசனங்கள் வரைக்குமான விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஹீதின் ஏகத்துவத்தின் முக்கியத்துவத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட வேதம் தொடர்பான விஷயங்களை, மேலும் இதுபோன்ற கருத்துக்கள் இது புதியது அல்ல, இதற்கு முன்பும் உலகத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அந்த வரிசையில் நானும் வந்திருக்கிறேன், இதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் என்ற அடிப்படையிலெல்லாம் அந்த வசனங்கள் கூறப்பட்டது. மேலும் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகிறான், குல் அரஐதும் இன் கான மின் இன்தில்லாஹ் வ கஃபர்தும் பிஹி وشهد شاهد من بني إسرائيل على مثله فآمن واستكبرتم إن الله لا يهدي القوم الظالمين. قل أرأيتم إن كان من عند الله. யா ரசூலல்லாஹ், அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். அராயித்தும், நீங்கள் பதில் தாருங்கள் சமூகமே. இன் கான மின் இன்தில்லாஹி, இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்ததாக இருந்து, வ கஃபர்தும் பிஹி, நீங்கள் அதை மறுப்பீர்களேயானார். மேலும் ஷஹித ஷாஹிதும் மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களில்
இதன் மீது சாட்சி சொல்லக்கூடியவர் இது அலா மிஸ்லிஹி இதை போன்றதன் மீது சாட்சி சொல்கின்ற நிலையில், மேலும் ஃபஆமன அவர் சாட்சி கூறி ஈமானை ஏற்றுக்கொண்ட நிலையில் நீங்கள் இந்த வேதத்தை மறுப்பீர்களேயானால், வஸ்தக்பர்தும் மேலும் பெருமை அடிப்பீர்களேயானால், நாளை மறுமையில் உங்களுடைய நிலை என்ன ஆகும் சொல்லுங்கள் என ரசூலுல்லாஹ் அந்த மக்களிடத்தில் கேளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌம அஸ்ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் அநீதமிழைக்கும் கூட்டத்திற்கு ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். வகால அல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு, இறைமறுப்பாளர்கள் மூமின்களை பார்த்து சொன்னார்கள், லவ் கான கைரம் மா சபகோனா இலை, இந்த குர்ஆனும் இந்த நீங்கள் கூறுகின்ற ஈமானும் இதில் ஹைர் இருக்குமானால், இது சரியானதாக இருக்குமானால், இந்த மக்கள் உங்களை பின்பற்றியிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் இதன் பக்கம் அவர்கள் முன் சென்றிருக்க மாட்டார்கள், எங்களுக்குத்தான் அது முதலில் கிடைத்திருக்கும். இதிலம் யஹ்தது பிஹி, இந்த குர்ஆனை அந்த மனிதர்கள் அந்த குர்ஆனின் மூலம் அவர்கள் நேர்வழி பெறாமல் ஆகிவிட்ட பொழுது, ஃபஸயகூலூன் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை, ஹாதா இஃப்குன் கதீம், இது பழைய புனைவே தவிர வேறல்ல. வமின் கப்லிஹி கிதாபு மூசா இமாமன் வரஹ்மா, இதற்கு முன்பும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேதம் வந்திருக்கிறது. இமாமம் வரஹ்மத்தன், அது இமாமாகும் அருளாகும் இருக்கின்ற நிலையில், இமாமன் பிறரால் பின்பற்றப்படுகின்ற நிலையிலும், ரஹ்மத்தன் வரஹ்மத்தன் பின்பற்றியவர்களுக்கு அருளை தரும் நிலையில் உள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் கிதாபும் இதற்கு முன்பு வந்திருக்கிறார். வஹாதா கிதாபுன் முஸத்திகுன், மேலும் இது இந்த குர்ஆன் இது ஒரு வேதம், இது முந்திய வேதங்களை உண்மைப்படுத்துகிறது. லிசானன் அரபியன், அரபு மொழியில் இறங்கிய இந்த வேதம் முந்திய வேதங்களை உண்மைப்படுத்தும் வேதமாகும். லியுந்திரல்லதீன ஸலமு, அநீதமிழைப்பவர்களை எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாஹ் இதன் வழியாக. அநீதமிழைப்பவர்களை இந்த வேதம் எச்சரிக்கிறது. வபுஷ்ரா லில் முஹ்சினீன், முஹ்சின்களுக்கு சுப செய்தியாக இருக்கிறது. இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, நிச்சயமாக யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் நிலைத்திருந்தார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவும் மாட்டார்கள். உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னா, மேலும் இவர்கள் சொர்க்கவாசிகள். ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதை கூலியாக தருவான் என்று இந்த வசனம் நிறைவு பெறுகிறது. மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதற்கு முந்தைய திருவசனங்களில் ஏகத்துவத்தை பற்றி, இந்த குர்ஆனை பற்றி கூறி வந்த அல்லாஹ், அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத இறைமறுப்பாளர்களான குறிப்பாக மக்காவாசிகள் அவர்கள் தொடர்பாக தொடர்ந்து இந்த வசனத்தை, இப்பொழுது வாசித்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், யா ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள், குல் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனை மறுக்கும் இந்த முஷ்ரிக்கீன்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், அரஐதும் இன் கான மின் இன்தில்லாஹ், இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து இதை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்க, ஆனால் நீங்கள் மறுப்பீர்களே, ஆனால் ஓ கஃபர்தும் பிஹி, நீங்கள் மறுத்தால் உங்களுடைய நிலை என்ன ஆகும், உங்களுக்கு எத்தகைய தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை அறிவீர்களா என கேளுங்கள். அதை சொல்கின்ற பொழுது அல்லாஹ் இன்னொன்றையும் சேர்த்து சொல்கிறான், வஷஹித ஷாஹிதும் மின் பனி இஸ்ராயீல், மேலும் வஷஹித ஷாஹிதும் மின் பனி இஸ்ராயீல் அலா மிஸ்லி, இது போன்றதின் மீது பனி இஸ்ரவேலர்களில் சாட்சி சொல்பவர் சாட்சி சொல்லி, ஃபஆமன அவர் ஈமானையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில், வஸ்தக்பர்தும் நீங்களோ மறுக்கின்றீர்கள், நீங்கள் அகம்பாவம் கொள்கின்றீர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல். அப்படி இருக்கின்ற உங்களுக்கு அல்லாஹ் எத்தகைய தண்டனை வழங்குவான், அதை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள், எந்த தைரியத்தில் இருக்கின்றீர்கள் என யா ரசூலல்லாஹ் நீங்கள் கேளுங்கள் என கூறிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது, இன்னல்லாஹ் லா யஹ்தில் கௌம அஸ்ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் அநீதமிழைப்போருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தரமாட்டான்
என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எச்சரித்து அந்த வசனத்தை முடிக்கின்றார். முஃமின்களே, ஈமான ஏற்றுக்கிறல மக்காவாசிகள், இதற்கு முந்தைய வசனங்கள் வழியாக சொன்னோம். இப்போ அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்குறான், குர்ஆன் உங்களுக்கு வந்திருக்கு, குர்ஆன் வந்திருக்குன்னு சொன்னால் அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, இது பழைய புனைவு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரப்பிலிருந்து கூறியது என்றெல்லாம் அவர்கள் கூறுகின்ற நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், முஷ்ரிக்கீன்களே, நீங்கள் நிதானமாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இந்த வேதம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்திருக்க நீங்கள் இதை மறுப்பீர்களேயானால் அல்லாஹ்வின் தண்டனை உங்களுக்கு எப்படி இறங்கும், நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் இன்னொன்னையும் சொல்கிறான். அதாவது அந்த காலத்தில், அந்த மக்கள் வாழ்ந்த காலத்திலேயே இதற்கு முன்பு இது போன்ற வேதம் வந்ததையும் அந்த வேதத்தின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹ் சொல்கிறான். வஷஹித ஷாஹிதும் மின் பனி இஸ்ராஈல அலா மிஸ்ரி, இதை போன்றதின் மீது பனி இஸ்ரவேலர்களில் சாட்சி சொல்பவர் சாட்சி சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்ட நிலையில் நீங்கள் மறுத்தால், நீங்கள் மறுத்து இதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் பெருமையின் காரணமாக ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்களேயானால் இறைவனின் தண்டனையை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? இப்போ இங்கே அல்லாஹ்வுடைய வசனம் இது, நீங்கள் மறுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தண்டனை இறங்கும், அதை பற்றி உங்களுக்கு அச்சம் இல்லையா, கவனம் இல்லாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறது கொஸ்டின். அதோடு சேர்த்து அல்லாஹ் இன்னொன்னையும் சொல்கிறான், இது போன்றதின் மீது பனி இஸ்ரவேலர்களில் சாட்சி சொல்பவர் சாட்சி சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்ட நிலையில், இந்த சாட்சி சொல்பவர் சாட்சி சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் யார் என்று வருகின்ற பொழுது, ஏன்னா பொதுவாக வருது சாட்சியாளர், ஷாஹித், பேர் இல்லை. யாரெல்லாம் குர்ஆன் ஷரீஃபை அவர்கள் யூதர்களாக இருக்கட்டும், இன்னபிற மக்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களை போன்ற நல்ல மனிதர்கள், அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை சார்ந்தவர்கள், பனி இஸ்ரவேல குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தும் யூதர்களுடைய பிரிவினராக இருந்தும் இந்த குர்ஆனை அவர்கள் தெரிந்து இதன் சத்தியத்தை புரிந்து இந்த சத்தியத்தை ஏற்று இது சத்தியம்தான் என்று அவர்கள் சாட்சியும் பகர்கின்றார்கள். நீங்கள் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய இதற்கு முந்தைய வேதத்தை பற்றி தெளிவாக கற்றுணர்ந்த இந்த நல்லோர் சாட்சி சொல்கின்ற நிலையிலும் சாட்சி சொல்லி அவங்க ஈமானை ஏற்றுக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இதிலிருந்து அகம்பாவம் கொள்கிறீர்கள்? ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள்? நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு ஏதேனும் ஒரு நியாயமான காரணம் இருக்கிறதா? ஒன்று, இல்லை இதுக்கு முந்தைய வேதங்களின் வழியாக நாங்கள் தெரிந்து கொண்டோம், இது சரியில்லை என்று அப்படி சொல்லி பாருங்கள். அல்லது அறிவுபூர்வமாக நாங்கள் சிந்தித்தோம், இது எங்களுக்கு சரியாக படவில்லை என்று சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. உங்களிடத்தில் நக்லி தலீல் என சொல்லப்படுகின்ற ஏதேனும் வேத அறிவிப்புகளும் உங்களிடத்தில் இல்லை. அக்லி தலீல் என சொல்லப்படுகின்ற அறிவுபூர்வமாக சிந்தித்து உங்களுக்கு ஏதேனும் கிடைத்ததா என்று சொன்னால் அதுவும் ஒன்றுமே இல்லை. எதுவுமே உங்களிடத்தில் இல்லை. ஆனால் நல்லோர்களோ இதை சரியென ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த தைரியத்தில் மறுக்கின்றீர்கள்? அதனுடைய விளைவை பற்றி நீங்கள் யோசித்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இந்த திரும்பவும் சொல்கிறேன், சாட்சி சொல்பவர் சாட்சி சொன்ன பொழுது இந்த சாட்சியாளர் யார்? சில பேர் சொல்றாங்க குர்ஆன் ஷரீஃபின் வெளிவரார்கள் ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இதற்கு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. இவங்க யாரு? அப்துல்லா இப்னு சலாம். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? யூத தௌராத்தை பின்பற்றியவர்கள், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றிய யூதர்களை சார்ந்தவர்கள். யூத மதத்தை பற்றி தௌராத்தை பற்றி ஆழ்ந்த புலமை உள்ளவர்கள் ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை பற்றி தான் சொல்லப்படுகிறது. இவங்க அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஷரீஃபை தெரிஞ்சுக்கிட்டாங்க, குர்ஆனை பார்த்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள், பெருமானாரோடு உரையாடினார்கள். அதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என தெரிந்து கொண்டார்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள், ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ யூதர்களில் ஒரு சாராரை அவர்களுக்கு எதிராக திரும்பினார்கள், அது வேறு. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? யூதத்தை மிக தெளிவாக கற்றுணர்ந்த நல்லோரான அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து இந்த நபியை பார்த்து ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையில்
உங்களுக்கு எதன் காரணமாக இதிலிருந்து நீங்கள் விலகுகின்றீர்கள்? இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதற்கு உங்களிடத்தில் என்ன காரணம் இருக்கிறது? ஒரு காரணமும் நீங்கள் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அப்படியானால் மனம் முரண்டாக அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிற முடியும்? இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா என்று நீங்கள் அகந்தை கொள்கின்றீர்கள், பெருமை அடிக்கின்றீர்கள். அர்த்தம் கஃபர்த்தும் வஸ்தக்பர்த்தும். அல்லாஹ் ரெண்டு வார்த்தையை சொல்றான். நீங்கள் மறுக்கின்றீர்கள், அகந்தை இருமாப்பு கொள்கிறீர்கள், பெருமை அடிக்கின்றீர்கள். பெருமைதான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறது. அப்படியானால் இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, யூத மார்க்கத்தை பற்றி, யூத மதத்தை பற்றி தெரிந்த மிக தெளிவாக கற்றுணர்ந்த வெகு சிலரில், விரல் விட்டு எண்ணுகின்ற சிலரில் ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். ரொம்ப கம்மியான பேரில் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். அவங்க மதீனாவாசி, மதீனாவில் யூத பிரிவினர் வசித்தார்கள் அல்லவா, அந்த இனத்தை சார்ந்தவர்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்திருக்காங்க. ஹிஜ்ரத் செய்து மதீனா ஷரீஃபுக்கு வந்ததற்கு பின்பு இந்த தகவலை ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லை சந்திப்பதற்காக வருகிறார்கள். யாரு? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு. பொதுவாக ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். தௌராத்துடைய வேதம், தௌராத் மட்டுமல்ல, தௌராத்தாக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும் அல்லது ஜபூர், இதற்கு முந்தைய வேதங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அல்லதீன ஆத்தைனாஹுமல் கிதாப் யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். நாம் யாருக்கு வேதத்தை வழங்கியிருக்கின்றோமோ அந்த மக்கள், அதாவது தௌராத்து கொடுக்கப்பட்ட மக்கள், இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், அதே போன்று ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொள்வார்கள். எப்படி தெரிந்து கொள்வார்கள்? கமா யாரிஃபூன அப்னாஅஹும், தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை தெரிந்து கொள்வதை போன்று தெரிந்து கொள்வார்கள். எப்படி சொல்றான் அல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எப்படி விளங்கிக்குவாங்க? தங்களுடைய பிள்ளைகளை, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை தெரிந்து கொள்வதை போன்று தெரிந்து கொள்வார்கள். அதில் கூட ஒரு வார்த்தை முக்கியமானது. பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை தெரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய அம்மா அப்பா யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்முடைய பிள்ளைகள் யாருன்னு தெரியும். ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நமக்கு பெற்றோரை தெரிவது என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஞானம். நம்ம அத்தா அத்தா அத்தா, வாப்பா வாப்பான்னு சொன்னோம், உம்மான்னு சொன்னோம், அப்படியே வந்துருச்சு. சில சமயத்தில் குழந்தைகள், சின்ன குழந்தைகளே 40 நாள் குழந்தைகளை போய் இன்னொருத்தர்கிட்ட தத்து கொடுத்துருவாங்க. அது தங்களுடைய உறவுகளிடத்தில் கூட வாழும். ஒருத்தர் தன்னுடைய மச்சானுக்கு, தங்களுடைய மைத்துனருக்கு, தன்னுடைய தங்கச்சி வீட்டு கொடுத்துருவாங்க, குழந்தைகளை கொடுத்துருவாங்க. அல்லது ஒரு பெண் தன்னுடைய அண்ணன்ட்ட குழந்தைய கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி அவர் அந்த குழந்தைக்கு மாமா தான் வேணும். ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? அப்பான்னு தான் சொல்லும், அப்பான்னு தான் சொல்லும். ஒரு கட்டத்தில் ரொம்ப லாஸ்ட்ல தெரியும் பொழுது கூட அதால் வெளியே வர முடியாது. இவங்க கூப்பிட்டாலும் வராது, நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு அவங்க தான் எல்லாம் அப்படின்னு வந்துடும். அப்போ குழந்தைகள் தந்தையை மட்டுமல்ல, தந்தை அல்லாத இன்னொருவரையும் கூட வாப்பான்னு கூப்பிடுது, அத்தான்னு கூப்பிடுது. அம்மா அல்லாத இன்னொருவரையும் அம்மான்னு அழைக்கிறது. காரணம் என்ன? அது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் பெற்றோர் பிள்ளைகளை தெரிவது என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்டது அல்ல. அவன் வயிற்றுல உருவான காலத்திலிருந்து பிறந்து நம்ம எல்லாமே வளர்ந்து எல்லாம் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் ஓமானத்தை சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வேதக்காரர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? பெற்றோர் பிள்ளைகளை தெரிந்து கொள்வதை போன்று தெரிந்து கொள்வார்கள். அதற்கு என்ன பொருள்? அந்த வேதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டால், எந்த ஊரில் பிறப்பாங்க, எவ்வளோ நாள் இருந்து அதுக்கடுத்து எந்த ஊருக்கு ஹிஜ்ரத் செய்து வருவாங்க, அவங்களுடைய தோற்றம், முகத்தோற்றம் எப்படி இருக்கும், முடி எப்படி இருக்கும், கண் விழி எப்படி இருக்கும், எல்லாமே ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், எல்லாம் அணுவணுவாக சொல்லப்பட்டிருந்தது. யாரெல்லாம் அதை தெளிவாக அதை உணர்ந்து விளங்கி அந்த வேதத்தில் கை வைக்காம, ஏமாத்தாம, ஃப்ராட் பண்ணாம அந்த வேதத்தை அப்படியே தெரிஞ்சிருந்தாங்களோ, அந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொள்வதில் எந்த சிரமமும் ஏற்படவில்லை. உதாரணத்திற்கு 1-2 தகவல்களை சொல்ல முடியும். ஒரு முறை ஒரு யூதரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் பெற்றிருந்தார்கள்.
திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் சொல்றாரு, எனக்கு இப்பவே கொடுங்கங்கிறார், இப்பவே எனக்கு காசை கொடுங்கங்கிறார். சல்லல்லாஹு சொல்றாங்க, என்னிடத்தில் இல்லையே என சொல்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கொடுத்தா தான் நான் அந்த இடத்த விட்டு போவேங்கிறார். இது காலை நேரத்தில் நடைபெறுகிறது. பெருமானார்கிட்ட இல்லை, சல்லல்லாஹு அங்கேயே இருக்கிறான். சஹாபாக்கள் எல்லாமே இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். லுஹர் நேரமாச்சு, லுஹர் தொழுதுட்டு அங்கேயே இருக்கிறான். அசர் வக்து வந்துருச்சு, மக்ரிப் வந்துருச்சு, இஷா வந்துருச்சு, மறுநாள் சுபுகு வந்துருச்சு. சுபுகு முடிஞ்ச டைம் போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் சஹாபாக்களுக்கு? ஜீரணிக்கவே முடியல. என்னடா இது, எவ்வளவு நேரம் இப்படி கஷ்டப்படுத்த முடியும்? ஆனாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது யார் என்ன பேச முடியும்? சஹாபாக்களில் சிலர் அந்த யூதரை கண்களால் எச்சரித்தார்கள். கண் ஜாடையில மிரட்டுறாங்க. கண்ணிலேயே எல்லா வேலையும் செய்யலாம் தானே, கோமா பார்க்குறாங்க, கோமா பார்க்கலாம், அன்பா பார்க்குறதா பார்க்கலாம், எல்லாத்தையும் கண்ணிலேயே வேலை செய்யலாம் இல்ல. கண்ணின் ஜாடையினால் மிரட்டினார்கள். அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் அந்த இடம் தான், ஸல்லல்லாஹு இருக்கிற இடம். இங்கே யாரும் இவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். கொஞ்சம் கூட அதை பற்றி கண்டுக்கிறல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார், ஏன் நீங்கள் அவரை மிரட்டுகின்றீர்கள்? அவர் நமக்கு நாம் கடன் பெற்றிருக்கின்றோம். அவர் கொடுத்த காசை திரும்ப கேட்கிறார். கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்ம கொடுக்கணும். இப்ப நீங்க மிரட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம், என்ன நியாயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார். யா ரசூலல்லாஹ், யஹூதியின் யஹ்பிசு, ஒரு யூதர் உங்களுக்கு இப்படி ஒரு அரெஸ்ட் பண்ண மாதிரி, ஹவுஸ் அரெஸ்ட் உங்களை வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறாங்களே, இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிற முடியும்? இல்லை, கொஞ்சம் வெளியில் வச்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குமா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டிக்கிறான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸல்லல்லாஹு கடன் வாங்கியிருக்காங்க, ஆமாம் கொடுக்கணுங்கிறாங்க, கொடுக்க முடியலை, நான் போக மாட்டேங்கிறாரு. சஹாபாக்கள் கண்ணால் மிரட்டினாங்கன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம யோசிக்கத்தானே செய்வோம். ஏன் கடனை திருப்பி கொடுத்துட வேண்டியது தானே? ஸல்லல்லாஹு அலைஹி இல்லைன்னா சஹாபாக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, மிரட்ட தெரியுதுல்ல, அவங்க கடனை திருப்பி கொடுத்துடலாம்ல. உண்மை நிலை என்னன்னு கேட்டால், யாரிடமும் கொடுப்பதற்கு இல்லை. அதான் இல்லைன்னா அதை வச்சிருக்க போறாங்க, அடுத்த வினாடியில் கொடுத்துருப்பாங்கல்ல. யாரிடமும் திருப்பி கொடுக்கின்ற பொருளாதார வசதி இல்லை. நம்மெல்லாம் அப்படின்னா எவ்வளோ வசதியில் இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. யார்கிட்டையும் இல்லை. சரி, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டிச்ச உடனே அமைதியாக இருந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முதல் நாள் காலையில் லுஹாவுடைய நேரம் 8, 9 மணி 10 மணிக்கு உள்ள ஆரம்பிச்சது. மறுநாள் கிட்டத்தட்ட அதே டைம் 24 hours கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அவர் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறார். வல்லாஹி மா ஃபஅல்து பிகல்லதி ஃபஅல்து, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களிடத்தில் இப்படி நடந்து கொண்டது உங்களை சிரமப்படுத்துவதற்கு அல்ல. இல்லாலி அந்துர நஅதக ஃபித் தௌராத், நான் தௌராத்தை கற்றறிந்தவன், தௌராத்தில் உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பண்புகள் எல்லாம் இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும். சில புற அடையாளங்கள் நான் பார்த்தவுடன் எனக்கு தெரிந்து கொள்ள முடியும். நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, எங்க வந்திருக்கீங்க அது தெரியும். உங்களுடைய தோற்றத்தை பற்றி நான் உடனே தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய சில குணங்களை பற்றி சொல்லப்படுகிறது. நீங்கள் மிகச் சிறந்தவர்கள், யாரையும் கடிந்து பேச மாட்டீர்கள், யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டீங்க, அப்படிலாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய அந்த குணத்தையும் நாம் தெரிய வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு 24 hours ஒரு நாளாவது உங்க கூட இருக்கணும். உங்களை நெருக்கடியான சூழலுக்குள்ள உங்களை தள்ளணும். அப்பதான் நான் அந்த கேரக்டரை முழுசா விளங்கி கொள்ள முடியும். எனவே நான் அப்படி செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹி ஹக்கன், அல்லாஹ்வை ஏகனாக ஏற்றுக்கொண்டேன், உங்களை அல்லாஹ்வின் திருத்துவராக ஒப்புக்கொண்டேன் என்று சொல்கிறார். சொன்னதோடு நிப்பாட்டிரல,
ஷத்ரு மாலி ஃபீ சபீலில்லாஹ் ஃபஹக்கும் ஃபீஹி பிமா அராக்கல்லாஹ். யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளில் சரிபாதியை உங்களிடத்தில் நான் ஒப்படைத்து விடுகிறேன், நீங்கள் எப்படி விரும்புகின்றீர்களோ அப்படி செலவு செய்து வருங்கள். ஹதீஸ்ல வருது, அவர் கசீர் அல்மால், பெரிய கோடீஸ்வரர், பெரிய செல்வந்தர். நம்ம இந்த காலத்துல கோடீஸ்வரர் சொன்னார், பெரிய செல்வந்தர். அவர் சொல்றார், ஏன்னு சொன்னா ஒரு காலம் வரும் அல்லவா, ஒரு அற்ப காசுக்காக பெருமானார் அவர்களை சிறை வைத்தவர் என்று சொல்ல மாட்டாங்களா? இல்ல, எனக்கு அந்த எண்ணம் இல்லை, எனக்கு காசு மேட்டரே அல்ல, உங்களை கஷ்டம் கொடுக்கறது நோக்கமே இல்லை, நான் இதற்காகத்தான் இப்படி செய்தேன், புரிந்து கொண்டேன், ஈமானை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பொருளில் சரிபாதியை, இவங்க கொடுக்க கடன் என்பது ஒரு புள்ளி, என் பொருளில் சரிபாதியை உங்களிடத்தில் நான் தர்றேன், யார சொல்ல நீங்கள் விரும்புகின்றபடி செலவு செய்து கொள்ளுங்கள். இதை எதற்கு சொல்ல வருகிறேன்? தௌராத்துடைய வேதத்தில் அவ்வளவு தெளிவாக எல்லா வேதங்கள், தௌராத் மட்டுமல்ல முந்திய வேதங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த எல்லா யூதர்களும் ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பொறாமைதான் காரணம். அதனால அல்லாஹ் கேட்கிறான், அம் யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் தனது அருளால் ஒருவருக்கு கொடுத்திருக்கின்ற நியாமத்தை பற்றி இவர்கள் பொறாமைப்படுகிறார்களா? அதில் நீங்கள் பொறாமைப்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? யார் நீங்கள் பொறாமைப்படுவதற்கு? அல்லாஹ் ஒருவருக்கு தருகிறான். ஒருத்தர் வசதியா இருக்கிறாரு, நம்ம பொறாமைப்படுறோம். அல்லாஹ் அவர்கிட்ட வசதியை கொடுத்திருக்கிறான், உனக்கு என்ன பொறாமை? அல்லாஹ் ஒருவரிடத்தில் ஒரு அந்தஸ்தை தருகிறான், நமக்கு எதற்கு பொறாமை? நமக்கு அந்த எண்ணம் இல்லையானால் நமக்கும் உயர்வு கிடைக்கும். தேவையற்ற தவறான சிந்தனைகள் வருகின்ற பொழுது நம்முடைய தரமும் அந்தஸ்தும் எல்லாம் குறைந்து கொண்டே போகிறது. அதுதான் உண்மை. சகோதரர்களே, இந்த கேட்டகரியில இந்த சிறந்த யூதர்கள் யார் இறையச்சமுடைய யூதர்களாக வந்தார்களோ, இன்னொன்று யூதர்கள் என்ன சொல்லி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, இறுதி நபி வருவாங்க, ஆனா அது நம்முடைய குடும்பத்துல வருவாங்கன்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த மக்கள்கிட்ட. அப்படி சொல்லி வச்சதுனால இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வந்திருக்கிறாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாரம்பரியத்தில் வந்திருக்கிறார்கள். அன்னை ஹாஜர் அம்மாவுடைய வழித்தோன்றல்ல வந்திருக்கிறாங்க. யாரு சொல்லுங்க? ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பதான் ஒருத்தரை வெளியில அனுப்பியிருக்கோமா? ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்களே. என்ற பொழுதுதான் அடிப்படையான சில தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, முக்கியமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் பேரு சொல்லுங்க. இந்த கொஸ்டின் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரிசர்வ்டு. என்னமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மகனார் பேர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகனார் பேரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகளில் ஒருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த பாரம்பரியத்தில் தான் நபிமார்கள் வருகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேரு தான் இஸ்ராயில். அவர்களுடைய வழித்தோன்றர்களுக்கு பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர் என்று பெயர். எல்லா நபிமார்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பாரம்பரியத்திலேயே வந்துகிட்டு இருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா ஒண்ணுதான், அவங்களுடைய ஒரு மகனார் இஸ்ஹாக்ல இருந்து பாரம்பரியம். யார் வரைக்கும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும். இவங்க எல்லாம் பனி இஸ்ரவேலுடைய நபிமார்கள். இறுதியாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திலிருந்து வர்றாங்க. இது நம்ம தெரியணுங்கிறக்கான சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த குடும்பத்தில் இறுதியாக வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும் இறுதி நபி வருவாங்கன்னு. ஆனா ஆயிரக்கணக்கான நபிமார்கள் தங்களுடைய குடும்பத்திலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நபிமார்கள்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், வரிசைக்கா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், எல்லாமே அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம், எல்லாம் அந்த பாரம்பரியம். இவ்வளவு பேர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி நபி வருவார்கள், அவர்களும் நம் குடும்பத்தில் வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுல சில நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்தது, சில வசதி வாய்ப்புகள். கடைசியில வந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாரம்பரியம் என்பதால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை ஏத்துக்கிற முடியாது அப்படிங்கிறது மாதிரியான பொறாமையின் காரணமாக ஒரு பெரும் கூட்டம் ஈமான் நசீப் இல்லாமல் போனது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா யாருக்கு ஈமானை நசீபாக்கி இருந்தானோ அத்தகைய அந்த பனி இஸ்ரவேலை சார்ந்த நல்லவர்கள், தெளிவான
வேதத்தை கற்று அதன்படி நடக்கின்ற நல்ல சிந்தனையுடையவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி கடன் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து 24 ஹவர்ஸ் இருந்து இப்படி ஈமானை ஏற்றுக்கொண்ட நபர். இந்த பட்டியலில் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். யாரு? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மதீனாவை சார்ந்தவர்கள், யூத வகுப்பை சார்ந்தவர்கள், தௌராத்தை பற்றிய மிக மிக தெளிவான ஞானம் மிக்கவர்கள். தௌராத்தை நன்கு மனனம் செய்த விரல் விட்டு எண்ணுகின்ற சிலரில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இவங்க தௌராத்தை முழுசா தெரிஞ்சிருந்ததுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தாங்க. அடிஷ்னலாக ஒரு தகவல் அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க வச்சுருந்தாங்க. நபிமார்களுக்கு மட்டுமே ஒரு சில குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியும். அந்த கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏற்கனவே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மக்காவில் ஒருத்தர் நபீன்னு வந்துட்டாங்களாம். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆச்சுல மக்காவில் ஒருத்தர் நபீன்னு வந்திருக்காங்களாம். அவங்க பேர் முஹம்மதா. இப்படி அந்த கொள்கை சொல்லப்படுகிறது. பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது, ஒரு பக்கத்தில் பிரச்சனை எல்லாம் இருக்குது. இந்த தகவல் எல்லாம் பார்த்தா தௌராத்தில் இருக்கிறது அப்படியே இருக்குது. என்னென்ன வரும், எப்படியெல்லாம் பிரச்சனை வரும், அவர்களே ஆஹோ ஓஹோ என்று புகழ்ந்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். எல்லாமே உள்ள விஷயம் கூறப்பட்டது தான். இப்போ மதீனாவுக்கு வரணும், ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு தான் வரப்போகிறாங்க. இப்போ மதீனாவுக்கும் வந்தாச்சு. இப்போ கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க சென்றார்கள். யாரு? ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க சென்றார்கள். போயிட்டு ஒரு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி சாயிலுக்கு அன் ஸலாத்தின் லா யஅலமுஹுன்ன இல்லா நபியுன். நான் உங்களிடத்தில் ஒரு 3 கேள்விகளை கேட்கப் போகிறேன். நபிமார்களுக்கு மட்டும்தான் அதற்கு பதில் தெரியும். அத்தகைய 3 கேள்வி நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் கேட்டாங்க. அதில் ஒன்று, மா அவ்வளோ அஷ்ராத்து இஸ்ஸா, கியாமத் நாளுடைய பெரும் அடையாளங்களில் முக்கியமானவைகளில் எது மிக ஃபஸ்ட்டில் வரும் அப்படின்னு கேட்டான். வமா அவ்வளு தஆமின் யஅகுலுஹு அஹ்லுல் ஜன்னா. இரண்டாவது கொஸ்டின், சொர்க்கவாசிகளின் முதல் உணவு எதுவாக இருக்கும்? மூன்றாவது, வமின் ஐயி ஷைஇன் யன்ஸஉல் வலது இலா அபீஹி வமின் ஐயி ஷைஇன் யன்ஸஉ இலா அஹ்வாலிஹி. ஒரு குழந்தை தந்தையை போன்றும் அல்லது சில சமயங்களில் தாய் அல்லது தாய் வழி மாமனை போன்றும் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய தோற்றம் அமைகிறது. இது எதனால்? இந்த 3 கேள்விகளை ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அக்பரனி பிஹின்ன ஆனிஃபன் ஜிப்ரீல். இப்பொழுதுதான் எனக்கு இவைகளை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா சொல்ல போறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்வான்ல, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய் யூஹா. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் அவர்கள் விரும்புகின்றவாறாம் பேசவே மாட்டார்கள். அவர்கள் பேசுகின்ற எல்லாம் வஹியாக இருக்கும். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். நபி பேசினால் வஹி, சிரித்தால் வஹி, அழுதால் வரி, கோபப்பட்டால் வரி, என்ன செஞ்சாலும் வஹி தான். அதனால தான் மொத்தமாக சொல்லுவாங்க, வஹி மொத்தத்தில் 2 வகை, வஹையுன் மத்லூபுன் வ வஹையுன் கைரு மத்லூபின். ஒன்று ஓதப்படுகின்ற வஹி, இன்னொன்று ஓதப்படாத வஹி. ஓதப்படுகின்ற வஹி என்று சொன்னால் அல் குர்ஆன், ஓதப்படாத வஹி என்று சொன்னால் அல் அஹாதீஸ் நபவிய்யா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பொன்மொழிகள் எல்லாம் வஹி தான். என்ன செஞ்சாலும் வஹி தான். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பெருமானார்ட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. வேறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பெருமானார் சொன்ன எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க. அப்போ சில பேர் அப்பாவித்தனமாக, வேணும்னு இல்லை, அப்பாவித்தனமாக சில பேர் சொன்னாங்க, அப்துல்லா நீங்கள் என்ன எல்லாத்தையும் எழுதுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயத்தில் கோபமாக இருக்கலாம், வைக்கலாம், அப்போ சொல்கிறதையும் நீங்கள் எழுதிட முடியுமா? அதெல்லாம் சரியில்லைல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யதார்த்தத்தை சொல்கிறாங்க, நம்ம பேசிக்கிற மாதிரியான ஒரு தகவல். இவங்களுக்கு உடனே ஆஹா, ஒருவேளை இவங்க சொல்கிறது சரியாக இருக்குமோ, ஆமாம் அப்படி செய்யக்கூடாதோ, அது வரைக்கும் அவங்களுக்கு அதை பற்றி யோசனையே இல்லை, எல்லாத்தையும் பதிவு பண்ணாங்க. இப்போ அப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சு. சிந்தனை வந்துட்டான், தெளிவு நபிகிட்ட கேட்டால் தெளிவு கிடைச்சிட போகுது.
நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி சந்திச்சாங்க, நடந்த விஷயத்தை சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், இப்படி நான் நீங்கள் உங்களிடமிருந்து பெறப்படுகின்ற தகவல் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் என் சகோதரர்கள் சில பேர் என்னிடத்தில் இப்படி சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் தயக்கமாயிருச்சு, தயக்கமா இருக்கேன்னு சொன்னான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல வரும், ஃபஅவமா இஸ்பாஹு இலா ஃபீ, தங்கள் விரலை வாயின் பக்கம் கொண்டு சென்றார்கள், வாயை நோக்கி காண்பித்து சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா யஹ்ருஜு மின்ஹு இல்லா ஹக்குன், இந்த நாவிலிருந்து சத்தியம் மட்டுமே வரும்னு சொன்னாங்க. இந்த நாவிலிருந்து சத்தியம் மட்டுமே வரும், உண்மை மட்டுமே வரும். உக்துப், நீங்கள் எழுதி கொண்டே இருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. யாரு? ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க என்றால் அது வஹி. இப்போ இவங்க இந்த 3 கேள்வியை கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பொழுதுதான் இதை பற்றி எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவ்வளு அஷ்ராத்தி ஸாஅ, கியாமத் நாளுடைய அடையாளங்கள், முக்கிய அடையாளங்களில் முதலாவதாக வருவது ஃபனாருன் தஹ்ஷுருன் நாஸ மினல் மஷ்ரிக் இலல் மக்ரிப், ஒரு பெரும் நெருப்பு உருவாகும், அது மக்களை கிழக்கிலிருந்து மேற்கு வரை துரத்தும் அப்படின்னா. பிரம்மாண்டமிக்க ஒரு நெருப்பு வரும். இப்போ அமெரிக்காவில் ஏற்பட்டுச்சுல, அப்போ கூட மக்கள் சந்தேகப்பட்டாங்க, இது அதுவாக இருக்குமோன்னு சொல்லி. இல்லை, அது இல்லை, அது நிகழக்கூடிய இடம் வேறுன்னு சொல்லப்பட்டது. இது அவங்க பண்றக்கூடிய தவறுகளுக்கு அதாபுக்கான ஒரு சிறிய தண்டனையை தவிர இது கியாமத்தினுடைய அடையாளத்தில் கட்டப்பட்டது அல்ல. நான் அதை எதற்கு சொல்கிறேன்? புரிவதற்காக சொல்கிறேன். இப்படியும் வருமா? வந்துச்சு. சில விஷயங்களை விளங்குறதுல சில சிரமங்கள் இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதற்கு சில உதாரணங்களை சொல்லி காண்பிக்கிறான். ஹதீஸ்ல வரும், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில், ஹஜ்ஜு செய்ய நாடிட்டா தாமதப்படுத்தாதீங்க, வேகமா செய்யுங்க. இதுக்கடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் நம்ம என்ன பொருள் சொல்லியிருப்போம்? உங்களுக்கு காசு இருக்கு, காசு இல்லாமல் போயிடலாம், நீங்க ஏழை ஆயிடலாம். இப்போ ஆரோக்கியம் இருக்கு, ஆரோக்கியம் இல்லாமல் போயிடலாம். இப்போ பயண வசதிகள் இருக்கு, அந்த பயண வசதிகள் ஒருவேளை இல்லாமல் கூட போய்விடலாம். இப்படித்தான் பொருள் சொல்லியிருப்போம். யாராவது கொரோனா வரும்னு சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். ஏன் சொல்லியிருக்க மாட்டோம்? தெரியாது. அப்படி ஒன்று தெரியாது. இப்போ காசு இருக்குது, வசதி இருக்கு, ஃப்ளைட் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் போகக்கூடாதுங்கிறான். நடந்துச்சா இல்லையா? நம்ம நேரடியாக பார்த்தது தானே. இப்போ பெருமானார் வார்த்தையை பாருங்கள், நீங்கள் ஹஜ்ஜுடைய சிந்தனை வந்துவிட்டால், அதற்கான அடிப்படை வசதி வந்துவிட்டால் உடனடியாக நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு இதற்கு பின்பு என்ன நடக்கும் என்று தெரியாது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். 2020க்கு பின்னால தான் இப்படி ஒரு பிரச்சனையும் உலகத்தில் வரும். மஸ்ஜிதுகளெல்லாம் பூட்டி போடுவோம், தொழுகை வரலன்னு இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தொழுகை வந்தால் ஒரு கட்டத்தில் அடிச்சானுங்க. இப்படியும் நடக்குமோ, ஒரு காலம் வருமோ, எப்படி தெரியும்? அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் மிக முக்கியமாக. அப்போ சில விஷயங்களை விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் நடப்பது நமக்கு புரியும். அன்று பல கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மக்கள் துரத்தப்பட்டார்கள். பல கிலோமீட்டர், யாரும் நிற்க முடியலை. உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடியார வேண்டிய நிலை ஏற்பட்டது. பயங்கரமான பல 100 கோடிகளில் கட்டி அவர்களது பங்களாக்கள் அடையாளம் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், அட்ரஸே இல்லாமல் போயிருச்சு, தீக்கிரைக்கான. அதுவும் தீப்பிடித்த ஏரியாக்கள் ஃபுல்லாக எப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்கின்ற இடம், சாதாரண ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற இடம் அல்ல. அவங்களிலேயே பெரிய கோடீஸ்வரர்கள், சினிமாத்துறை வல்லுநர்கள், அல்லது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள், இவங்க வசிக்கக்கூடிய இடம் கடுமையான அழிவையும் விபத்தையும் சந்தித்தது. இப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு கிழக்கிலிருந்து ஒரு நெருப்பு உருவாகும், அது மக்களை கிழக்கு திசையிலிருந்து மேற்கு நோக்கி நகர்த்தும், அவர்களை துரத்தும். இரண்டாவது கொஸ்டின், சொர்க்கவாசிகளின் முதல் உணவு எதுவாக இருக்கும்? வ அம்மா அவ்வளு தாமின் யஅகுலுஹு அஹ்லுல் ஜன்னா ஃபஸியாதத்து கபிதில் ஹூதி, மீனின் ஈரலாக இருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீன் தான் சொர்க்க உணவுல முதல் உணவு, அதிலும் அதனுடைய ஈரல் பகுதி அப்படிங்கிறான். மூன்றாவது, குழந்தைகள் சில சமயத்தில் தந்தையை போன்று இருக்கிறது, சில சமயத்தில் தாய் அல்லது மாமனை போன்று இருக்கிறது. எதனால்? வ அம்ம ஷிபுஹு ஃபில் வலத், குழந்தை ஃபஇன்ன ரஜுல இதா கஷியல் மர்அத ஃபஸபகஹா மாஉஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தகவலை பதிவு செய்கிறார்கள் பெருமானார். கணவன் மனைவியும் இல்லற தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்பொழுது ஆணின் விந்தணு முந்திவிட்டால் குழந்தை ஆணை போன்று இருக்கிறது, பெண்ணின் தண்ணீர் முந்திவிட்டால் அது பெண்ணை போன்றோ அல்லது அவருடைய சகோதரர்களை போன்றோ அந்த ஜீன்ல இருக்கிற மாதிரி அந்த தோற்றம் அங்கே காணப்படுகிறது. இப்படி சொன்னாங்க. யார் சொன்னது? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கால
ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் சாட்சி சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரிகிறது, இந்த ஒன்று கேட்கணும், இது எனக்கு இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேள்விப்பட்டதுனால இந்த தகவலை உங்கள்கிட்ட கேட்கணும், கேட்டுட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போ தான் சொல்லிட்டு போகிறாங்க. பதில் சொன்னாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கிட்டாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கிட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னல் யஹூத, யூதர்கள் ரொம்ப மோசமானவனுங்க, எந்த அவதூறு சொல்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? இஸ்ரேலில் பார்க்குறோம் இல்லை, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. இன் அலிமூபி இஸ்லாமி கபல அன் தஸ்அலஹும் அன்னி, நீங்கள் என்னை பற்றி அவரிடத்தில் கேட்பதற்கு முன்பு நான் இஸ்லாமானது அவர்களுக்கு தெரிந்து விடுமே, ஆனால் என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் அவதூறு சொல்வார்கள், என்ன வேண்டுமானாலும் சொல்வார்கள். அப்படி சொல்லிட்டு ஹஸரத்து அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. யாரை சொன்னாங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், யூதர்கள் வருவாங்க, இயல்பாக வருவாங்கல்ல, உங்களை சந்திக்க வரும்பொழுது என்னைய பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹதீஸில் வருகிறது, யூதர்கள் வந்தார்கள். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக கேட்டாங்க, ஐயு ரஜுலின் ஃபீக்கும் அப்துல்லா இப்னு சலாம், உங்கள் அப்துல்லா இப்னு சலாம்னு ஒருத்தர் இருக்கிறாராம் இல்லை, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டாங்க. யதார்த்தமாக கேட்குற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு உடனே இந்த யூதர்கள் சொன்னாங்க, ஃபகாலு அலமுனா வபனு அலமினா வ ஹைருனா வபனு ஹைரினா. ரொம்ப உச்சகட்டமாக சொன்னாங்க, அலமுனா, எங்களிலேயே மிகப்பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய ஞானி, மிக தெரிந்த அறிவாளர், எல்லா விஷயங்களையும் கற்றறிந்த மாமனிதர் அவங்க தான். வபுனா ஆலமினா, எங்களில் மிகச்சிறந்த அறிவுஞானம் படைத்தவரின் மகன். அப்பனா என்ன சொல்ல வர்றாங்க, எங்களிலேயே மிகச்சிறந்த ஞானம் நிறைந்தவர் இவர், அதை போன்று அவருடைய தந்தையும் ஞானம் நிறைந்தவர். வ ஹைருனா, எங்களிலேயே மிகச்சிறந்த நல்ல மனிதர். வபுனு ஹைரினா, மிகச்சிறந்த நல்ல மனிதரின் மகனார், இவரும் சிறந்தவர், இவருடைய தந்தையும் எங்களில் மிகச்சிறந்தவர். இப்படிலாம் சொன்னாங்க. யாரு? யூதர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கேள்விக்கு இப்படி பதில் சொன்னாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை பார்த்து கேட்குறாங்க, அஃபரஐதும் இன் அஸ்லம அப்துல்லா, அஃபரஐதும் இன் அஸ்லம அப்துல்லா, அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் அப்படின்னா. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் என்னப்பா சொல்வீங்கன்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, ஆதஹுல்லாஹு மின் தாலிக், அல்லாஹ் அவரை பாதுகாக்கட்டும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் எக்ஸ்ட்ரா வருது, ஃபாத அலைஹிம் ஃபகாலு மிஸ்ல தாலிக். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அவரை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் சற்று விரிவாக வரும், அவரை அல்லாஹ் பாதுகாக்கட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வெளியே வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது முதல்ல அவரை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. இரண்டாவது, ஒருவேளை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அப்பெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க, இறைவன் அவரை பாதுகாக்கட்டும் இப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியில் வர்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும்? அடுத்த செகண்டில் அவங்க சொன்னாங்க, ஃபகாலு ஷர்ருனா வபுனு ஷர்ரினா, எங்களே ஆக கெட்டவர் இவர் தான், ஆக கெட்டவரின் மகனும் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை தாக்க ஓடினார்கள். ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஹாதல்லதி குன்த அஹாஃப், இதைத்தான் நான் பயந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. முதல்லையே கேட்கல அப்படின்னு சொன்னால், முதல்ல கேட்டாச்சு, ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வந்துருச்சு. அப்படி இல்லை, ஃபஸ்ட்டே இதை கேட்டால் ஒரு என்னதான் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு டாட் விழுகும் இல்லை, அவர் மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாக, இதோடு தொடர்புடைய விஷயம் அல்ல, பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பற்றியும் எதையும் தவறாக பேசப்படுகின்ற கருத்துக்களை அல்லது தன்னிடத்தில் தவறாக சொல்லப்படுவதை இயல்பாக விரும்பவே மாட்டாங்க. சில பேர் இந்த போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, சில பேர் போட்டு கொடுக்குறதுக்கே ஆள் வச்சுருப்பாங்க. ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வேலையே இருக்கிறத சொல்லணும், வேறு டியூட்டியை சும்மா டியூட்டி இருக்கிற மாதிரி பாவல் பண்ணுவாங்க, செய்வாங்களே தவிர அவங்களுக்கு டியூட்டி என்னன்னு கேட்டால்
அவங்களுக்கு தகவல் சொல்லணும், இப்படி வச்சிருப்பான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நீங்கள் யாரும் யாரை பற்றியும் என்னிடத்தில் சொல்லக்கூடாது. இன்னி உரீது அன் அஹ்ருஜ இலைக்கும் சலீம ஸத்ர், உங்களை நான் திறந்த மனதோடு சந்திக்க விரும்புகிறேன். நீங்க யாரையாவது பத்தி என்னத்தையாவது சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு டாட் விழுந்துரும், பிளாக் டாட் உள்ளத்துல கரும்புள்ளி விழுந்துரும். நான் அவரை சந்திக்கின்ற பொழுது அது முதல்ல வரும், யாரை பற்றியும் எதுவும் சொல்லாதீர்கள். இது இயல்பான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல எந்த கட்டத்திலும் ஒரு டாட் வந்துட்டு கூட தன்னை பற்றி போகக்கூடாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டதால், யா ரசூலல்லாஹ் முதல்ல என்னை பற்றி அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க, அதுக்கடுத்து அப்புறம் நம்ம நேரடியாக இஸ்லாம் வந்தது தெரிஞ்ச பின்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ யூதர்களுடைய சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு எவ்வளவு சிறந்தவங்கன்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தவர்களில் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு. யூதர்கள் நிறைய இடத்துல தவறான சூழல்கள் உருவாக்குனாங்க. ஒரு சட்டம் வரும், உடனே இது என்ன இப்படி சொல்றாங்க முகமது அப்படின்னு கட்டி விடுவாங்க. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யார சொல்ல தௌராத்திலும் இப்படித்தானே இருக்கிறார். சலாம் சொல்லுவாங்க, இயல்பா உங்க வேதத்தில் அப்படித்தானப்பா இருக்கு, எங்க வேதத்திலையும் அப்படி கிடையாது அப்படிமா. இல்லை நீ வேதத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னா, நபிக்கு தெரியாதுங்கிற தைரியத்துல ஒரு மாதிரி தெரியாத மாதிரி கை வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சில விஷயத்தில் மறைத்து படிப்பார்கள். சில விஷயத்தை ஒரு மாதிரியா நாக்க வித்தியாசமா அவங்க சுருட்டி சொல்லுவாங்க. இப்படியா இருந்தா இப்படி வச்சுக்கிறட்டும், அப்படியா இருந்தா அப்படி வச்சுக்கிறட்டுங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பட்டுமடாம சொல்லுவாங்க. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அது போன்ற கட்டங்களில் உடனடியாக வருவார்கள். கையை எடுங்கள், இருப்பதை படியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் சொல்கிறேன் இப்படித்தானே இருக்கிறது, உங்களை யார் மறுக்க முடியும் என கேட்பார்கள். அப்போ என்ன ஆகும், யூதர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக ஆயிருச்சு. இனிமே நம்ம எந்த வகையிலையும் இந்த நபியிடத்துல ஏமாத்த முடியாது. இது குர்ஆனுடைய வசனங்களிலேயே வருகின்ற கருத்து. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தின் மிகப்பெரிய உதவியாளராக இருந்தது மட்டுமல்ல, மிகச்சிறந்த பண்பாளராக இருந்தாங்க. ஹஸரத் அநேகமா ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சொல்லுவாங்க, மா சமயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு லி ஹய்யின் யம்ஷி அலல் அர்த் இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah இல்லா லி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மண்ணின் மேல் பரப்பில் உயிரோடு நடந்து திரிந்த மனிதர்களில் சொர்க்கவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை சொன்னார்கள் என்று சொன்னார், அது எனக்கு தெரிந்த அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு தான் என ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். பல்வேறு சஹாபாக்களுடைய பெயர்கள் இருக்கிறது. இவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிந்து நான் என் காதுகளால் கேட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பத்தி சொல்றதை கேட்டிருக்கேன், நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா, இதோ செல்கிறாரே இவரை பாருங்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். எனவே இந்த வசனத்திற்கு வஷஹித ஷாஹிதும் மின் பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்களில் ஒரு சாட்சியாளர் சாட்சி சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த ஒரு சாட்சியாளர் சாட்சியாளர் என்பது யாரு? முதல் கருத்து அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், அல்லது அதை போன்று வேறு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். பொதுவான வார்த்தை. எதுக்கு அந்த பொதுவான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கிய அத்தியாயம். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை ஏற்றுக்கொண்டது மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பு. இந்த விளக்கத்தை சொல்பவர்கள் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மேன்மக்கள் இல்லை, இந்த ஷாஹித் என்பது அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். அப்ப அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் வரும்ல, இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது அல்லவா, இவங்க மதீனாவிலே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அப்ப இதை எப்படி நீங்க சொல்வீங்கிற பொழுது சொல்லுவாங்க, சில அத்தியாயங்களில் சில வசனங்கள் மட்டும், இப்ப சில அத்தியாயம் சொல்லப்படும் இது மக்காவில் இறங்கினது, ஆனால் ஒரு சில ஆயத்துகளை தவிர சில வசனங்கள் மட்டும் மதீனாவில் இறங்கியது. சில சமயத்தில் சொல்லுவாங்க இந்த அத்தியாயம் மதனி அப்படின்னா ஹிஜ்ரத்திற்கு பின்பு இறங்கியது, சில வசனங்களை தவிர. அந்த வசனங்கள் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த வசனங்கள் மட்டும் எங்கே இறங்கிச்சு, மக்காவில் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லப்படும். அதை போன்றுதான் இந்த வசனம், இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது, ஆனால் இதில் 10வது வசனம், அதற்கடுத்து அந்த அத்தியாயத்தின் இறுதி பகுதியில் வரக்கூடிய 35, 37 என்று வசனத்தை சொல்கிறார். இந்த 3 வசனங்கள் மட்டும் மதீனாவில் இறங்கியது அப்படின்னு சொல்றாங்க. யாரு?
இந்த ஷாஹித் என்பதற்கு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இதற்கு பொருள் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு போன்றவர்கள் கூறுகின்ற அர்த்தம் அது. இப்போ திரும்ப சொல்கிறோம், அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் இந்த வேதம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்திருந்து இந்த வேதத்தை நல்லோர்கள் இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டு சாட்சியும் பகிர்ந்து ஈமானை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் நீங்கள் திட்டமிட்டு அதை மறுத்து ஏற்றுக்கொள்ள தவறினால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவு உங்களுக்கு என்ன ஆகும் என்று புரிகின்றீர்களா? அதான் மறுக்கிறீங்க. ஒரு பக்கத்தில் அகம்பாவம் கொள்றீங்க, அகம்பாவம் தான், பெருமை தான் காரணம், நாங்கள் எப்படி ஏற்றுக்கிற முடியும் என்ற சிந்தனை தான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமத் ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். யார் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அநியாயக்காரர்களாக பார்க்கப்படுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹுடைய ஹிதாயத்து கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக பெருமையும் அகந்தையும் ஹிதாயத்தை கூட தடுக்கும். பெருமையும் அகந்தையும் ஹிதாயத்தை கூட தடுக்கும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை மிக கடுமையாக கண்டித்தார்கள். கடுமையாக கண்டிச்சான். இன்னும் எந்த அளவுக்கு ஒரு ஹதீஸில் வரும் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, லா யதுகுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். பெருமையின் ஒரு சிறு பகுதி, ஒரு அணுவளவு பகுதி. அணுவுன்னா என்ன தெரியுமா? அல் ஜுஸ்உ அல்லதி லா தஜஸ்ஸா, பிரிக்கவே முடியாத ஒரு பகுதி. இந்த முடி அணு அல்ல, இந்த முடியை 50,000 பிரிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஒரு வினாடியை 50,000 1 லட்சமாக பிரிச்சு, இப்போ 10 லட்சம் வரைக்கும் பிரிக்கப்படுதுங்கிறான் ஒரு வினாடி. அப்படி பிரிக்கப்படுறதுனால தான் ஒரே நேரத்தில் எந்த வேலைகள் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செய்ய முடிகிறது. எதுவும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஒரு டிக்கெட் போடுறோம், லட்சக்கணக்கான கவுண்டர்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் டிக்கெட் போடுறாங்க. ஒரே வண்டிக்கு டிக்கெட் போட்டாலும் இல்லை, ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு நீ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றது இல்லை. எதனால் அப்படி முடிகிறது? ஒரு வினாடியை லட்சங்களாக பிரித்துக் கொள்கிறது. இப்போ எத்தனை பிரிக்கப்பட்டாலும் சரி, அந்த இறுதியாக பிரிக்கப்படுது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் தர்றான்னு சொல்லலாம், அணுவளவு. அதுக்கு மேலே நம்மகிட்ட ஒரு வார்த்தை இல்லைங்கிறதுனால அந்த வார்த்தை சொல்லப்படும். மிக 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 குறைந்தபட்ச அளவு உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் சிலதான் சொல்லுவாங்க, அவர் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல மாட்டார். சஹாபாக்கள் பயந்து போய் கேட்டாங்க, யார சொல்லல்லா ஐயுஹிப்பு ஐயக்கூன யுஹிப்பு ரஜுலு ஐயக்கூன நாலுகு ஹசனன். ஒருத்தர் தன்னுடைய ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, சப்பல் நல்ல சப்பல் போடணும்னு ஆசைப்படுவாங்க. யார சொல்ல இது பெருமையில் வந்துருமோ அப்படின்னு பயந்து போய் கேட்டாங்க. அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், உங்களை அழகான வடிவத்தில் பார்க்கவே ஆசைப்படுகிறான். அது பெருமை அல்ல, அது பெருமை அல்ல. பெருமைக்கு ஸல்லல்லாஹு அர்த்தம் சொன்னாங்க. அல் கிபுரு, பெருமை என்னன்னு கேட்டா பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் மற்றவர்களை சாதாரணமாக கருதுவது. பெருமைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க வசதியா இருக்கிறது பெருமை அல்ல, அல்லாஹ் கொடுத்திருக்கிறது நீங்க அனுபவிக்கிறதுல பெருமை அல்ல, அது பிரச்சனையே இல்லை. உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. ஒரு விஷயம் சொல்லப்படும், உங்களுக்கு அதுதான் சரின்னு தெரியும், ஆனா நம்ம எப்படி ஏத்துக்கிறது? நம்ம ஏத்துக்கிட்டா நம்ம மரியாதை போயிருமே என்ற சிந்தனை உள்ளத்துல வரும். அப்படிலாம் இல்லைங்க, ஏன்னா இவர் வேற ஒன்று சொல்லியிருப்பார். இப்போ அதுக்கு மாற்றம் இன்னொன்று சொல்லப்படுது, அதுதான் நியாயம்னு தெரியுது. நியாயம்னு தெரிஞ்சா என்ன சொல்லணும்? ஓகே, நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன், இதுதான் சரியானது, நீங்கள் சுட்டி காண்பித்ததுக்கு அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த கூலியை கொடுக்கட்டும். இப்படி சொன்னா அல்லாஹ்வின் தரப்பில் இன்னும் ஞானங்கள் கொட்டும், கிடைக்கும். இல்லை, நம்ம தப்பா சொன்னதுலேருந்து நம்ம வாபஸ் வாங்கவே கூடாது. அது நம்ம வாபஸ் வாங்கினோம்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்க, நம்முடைய மரியாதை போயிடும். இப்படி நினைச்சா சிலதான் சொன்னாங்க. இதுதானே பெருமை. இப்போ தெளிவாக புரியுது. பத்ருல் ஹக், சத்தியத்தை உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, மற்றவர்களை சாதாரணமாக பார்ப்பது. நீங்கள் எவ்வளோ பெரிய கார்லையும் போங்க, அதல்ல பிரச்சனை. ஒருத்தர் ஓட்ட வண்டியில் வர்றாருன்னு சொன்னால் அவர் இவன்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் இது பெருமை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கிறது பிரச்சனை அல்ல, மற்றவர்களை எப்படி நீங்கள் நினைக்கின்றீர்கள், பிறரை எப்படி நீங்கள் நடத்துகின்றீர்கள் என்பது தான் பிரச்சனை இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த மக்கள் வேதம், குர்ஆன் சத்தியம் என்பது தெரிந்திருக்க, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபி என்பது தெரிந்திருக்க, இதை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய கௌரவம் போயிருமே,
நம்முடைய குடும்ப கௌரவம் போயிருமே என்ற காரணத்திற்காக ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அவருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறது என்ற அர்த்தம். ஒன்று, ஏற்றுக்கொள்ளாததால் பெருமையா, பெருமையினால் ஏற்றுக்கொள்ளும் நசீபில்லையா என்று கேட்டால் பெருமையின் காரணமாக ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பில்லாம். பெருமை ஹிதாயத்தை தடுத்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இந்த பெருமை அடிப்பவர்கள், சத்தியத்தை ஏற்க மறுத்து பெருமை அடிக்கின்றார்களே, இவர்கள் தாலிம்கள், அநியாயக்காரர்கள். இது போன்ற அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் செய்ய மாட்டான். அப்படியானால் இவர்கள் நேர்வழி பெறும் நசீபை அவர்கள் பெறமாட்டார்கள், நேர்வழி பெறும் நசீபை பெறமாட்டார்கள் என்று இந்த வசனம் முடிக்கிறது. அதை தொடர்ந்து மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வகால் அல்லது கஃபரு, அந்த இறை மறுப்பாளர்கள் அவங்க சொன்ன இன்னொரு மட்டமான ஒரு வார்த்தை இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, இதுவும் பெருமையுடைய தொடர்ச்சி. அந்த அகம்பாவத்தில் அவங்க எப்படி பேசினாங்க, வகால் அல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு லவ்கான ஹைரன் மா சபகோனா இலை. இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள், மோமின்களை பார்த்து சொன்னாங்க, லவ்கான ஹைரன், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கின்ற மார்க்கம் உண்மையானதாக சிறந்ததாக இருக்குமானால் மா சபகோனா இலைஹி, இதன் பக்கம் அவர்கள் அந்த ஏழை எளிய மக்கள் முன்பாகவே போயிருக்க மாட்டார்கள். விஷயத்தை சொன்ன அந்த ஆயத்துக்கு அர்த்தம் புரியும். பொதுவாக அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா அல்லாஹ் எப்படி வச்சிருந்தான்னு கேட்டா, இந்த உலகத்தில் நபிமார்கள் தொடர்ந்து வருகின்ற பொழுது அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஃபஸ்ட்டு அப்பாவிகளும் எளிய மக்கள் தான் ஏற்றிருக்காங்க. ஏழை எளிய மக்கள், சாதாரணமானவர்கள் முதல்ல தீனை ஏற்றிருக்கிறாங்க. அதனால அந்த திமிர் பிடித்த அகம்பாவம் பிடித்த மேன்மக்கள் அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டால், எப்படி இதெல்லாம் இவங்க போயிருக்க இடத்துக்கு நம்ம போகிறது அப்படிலாம் நினச்சாங்க. இவங்க போயிருக்க இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது, நம்ம எப்படி இதை ஏற்றுக்கிறது சொன்னாங்க. உங்களை யார் பின்பற்றா, ஆக ஒன்றுக்கு உதவாத ஆளுக்க தானே, நம்ம அப்படித்தானே பேசுவோம் நம்ம லாங்குவேஜில், ஒன்றுக்கு உதவாத ஆளுக்க தானே உங்க கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் இது உண்மையா இருந்தால் எங்களுக்கெல்லாம் முதல்ல கிடைச்சிருக்கணும், பெரிய பெரிய ஆட்களுக்கு அல்லவா கிடைச்சிருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை போன்ற அகம்பாவம் பிடித்தவர்களுக்கு ஹிதாயத்தை தருவது இல்லை, நல்லோர்களுக்கும் எளிய மக்களுக்கும் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். இது அல்லாஹுடைய சுன்னா அப்படின்னு சொல்லுவான். இது எல்லா காலத்திலும் இருந்தது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிக மிக சாதாரணமான மக்களும் பல்வேறு அடிமைகளும் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதானே வரலாறு, ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ என்ன இவங்க தான் ஆரம்பத்தில் வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்றாங்க, லவ்கான ஹைரன், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது உண்மையிலேயே அது ஹைராக இருந்தால், நல்லதாக இருந்தால், சிறந்ததாக இருக்குமானால் இவங்களுக்கு முதல்ல கிடைச்சிருக்க கூடாது, இவங்க எங்களுக்கு முதல்ல அந்த இடத்தை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. மா சபகோனா இலை அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கணும். அல்லாஹ் சொல்றான், டேய் என் ஹிதாயத்தை முடிவு செய்யறதுக்கு நீ யார், என்னுடைய ஹிதாயத்தை நான் யாருக்கு தரணுங்கிறத முடிவு செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தரம் தகுதி இருக்கிறது. இவர்கள் சொன்ன வார்த்தை, இறை மறுப்பாளர்கள் மோமின்களை பார்த்து சொன்னார்கள், இவர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருப்பது சரியானதாக இருக்குமானால் மா சபகூனா இலை, இந்த ஏழை எளிய மக்கள் அவரிடத்தில் முன்னால் போயிருக்க மாட்டார்கள், எங்களுக்கல்லவா முதல்ல கிடைச்சிருக்கணும். இதில் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், தவறாக புரியக்கூடாது. ஒரு தடவை ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் இருக்கிறாங்க. முக்கியமான பெரிய தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்திருக்கிறாங்க. பெரிய தலைவர்கள், மக்காவுடைய பெரிய தலைவர்கள், ஈமானை ஏற்றுக்கிறதுக்கும் ஏற்றுக்கிறாதவங்க சந்திக்கிறாங்க, சந்தித்து பேசுகிறாங்க. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், பெருமானாருடைய வழக்கம் எல்லாரும் ஈமானை ஏற்றுக்கிறோம், எல்லாரும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த சிந்தனை. எந்த அளவிற்கு இந்த சிந்தனை பெருமானத்தில் அதிகம் இருந்தது, இதே சிந்தனையில் இருந்து அல்லாஹ் கேட்பான், ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக், யா ரசூலல்லாஹ் இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் கவலைப்பட்டு உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்களா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, சொல்றது மட்டும் உங்கள் கடமை, ஹிதாயத் என் கையில் இருக்கு, யா ரசூலல்லாஹ் நீங்க கவலைப்படாதீங்க என்று பெருமானாருக்கு ஆறுதலுக்கான வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இது சூரத்திற்காக கூடிய வசனம், ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக்,
யாரும் இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கவலைப்பட்டு உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்களா? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை. இப்படி இருக்கின்ற பொழுது முக்கியமான பெருந்தலைவர்கள்லாம் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே போச்சுன்னு சொன்னா இவர்களில் பலர் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. இவங்க ஈமானை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா பெரிய பெரிய பாதுகாப்பு உண்டு, நிறைய பிரச்சனைகள் கம்மியாயிரும். இதை பார்த்து நிறைய பேர் வந்துருவாங்க. இது பெருமானாரின் ஆசை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆசை. இந்த நேரத்தில் 2 கண்களும் பார்வையற்ற அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. யாரை பார்க்க வர்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. என்ன சில ஹதீஸில் புரிகிறதும் விளங்குறதும் ரொம்ப கவனமாக விளங்கணும். யாராவது கூடமா தப்பாக விளங்குனா அது பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு 2 கண்களும் பார்வையற்றவர்கள். அவங்க வர்றாங்க, உள்ளே வரப்போகிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு மனசில் ஒரு என்ன வருதுன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு மீது அபாரமான பிரியமுடையவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது எல்லாரும் வெளியே போன நேரத்தில் இவங்களை தான் மதீனாவின் பொறுப்பாளராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனாங்க. அது வேறு விஷயம். ஆனால் இருக்கிறது ஃபுல்லாக 1ஆம் நம்பர் ஷைத்தான்ல, இது ஃபுல்லாக பெருமை அடிக்கிற டிக்கெட்ல இவங்க இருக்கிற நேரத்தில் இப்போ இவங்க உள்ள வந்தாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அது கௌரவ பிரச்சனையாகும். இவன் ஃபுல்லாக ஈமானை ஏற்றுக்கிறாம போயிடுவானே அப்படிங்கிற ஒரு கவலை. ஈமானை இவர்களிடத்தில் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இப்போ இவங்க உள்ள வந்தாங்கன்னு சொன்னா இவங்க குறுக்கு சால் ஓட்டுவான், பெருமைக்கு உள்ளாயிருவான், இவங்க போயிடுவாங்களே, ஈமான் கிடைக்காம போயிருமே. ஈமான் இவர்களுக்கு கிடைத்து விட்டால் அதற்கு அடுத்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு போன்றவர்களை இவர்களே தாங்கிக் கொள்வார்கள், தலைமையில் வைத்துக் கொள்வார்கள். அதனால அதுல ஒரு பிரச்சனையும் பின்னால் வரப்போறது இல்லை. ஆனா இந்த நேரத்தில் இவர்கள் வந்தால் இவங்க பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகுமே என்ற பெருமானாரின் கவலை முகத்தில் லைட்டாக வெளிப்படுகிறது. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. யா ரசூலல்லாஹ், இவர்கள் வருகின்ற பொழுது, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் வருகின்ற பொழுது எதற்காக நீங்கள் இப்படி மாற வேண்டும், எதுக்காக உங்களுக்கு இந்த இது வரணும், அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இவர்கள் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, அவனுடைய உள்ளத்தை தூய்மை, இதெல்லாம் வேலையே இல்லை. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள், நீங்கள் எல்லா உயிரும் கொடுக்கப்பட வேண்டியவர்கள், உங்களை பின்பற்றிய மோமின்களை தவிர இவங்களுக்காக நீங்கள் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ற வசனத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்தான். சில பேர் இதை தப்பாக சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் கண்டிச்ச வசனத்தை இறக்கி வைத்து விட்டான் என்று. அதை நம்ம எப்படி, உண்மை அது, நம்ம ஒன்றும் பெருந்தன்மையில் வழங்குறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உயர்ந்த சிந்தனை தெரிந்தால்தான் அந்த ஆயத்திற்கு அர்த்தம் புரிய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை சாதாரணமாக நினைச்சிடல, இவர்களை உயர்வாக நினைக்கின்றார்கள். இருக்கிற ஆளுக்க மோசமானவங்க, இவங்களை எப்படியாவது ஈமானுக்கு கொண்டு வந்துடணும் ஆசைப்படுகின்ற நேரத்தில் அதற்கு இது தடையாக இருக்குமோ. இதே சமயத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்படியே தலைகளாக மாறி போயிடும். ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. அம்ர் இப்னு ஆஸ், அபூ ஜஹல் இவங்கெல்லாம் ஒரு உயர்ந்த தலைவர்களில் ரொம்ப மேல்மட்ட ஆட்கள். இவங்க யார் தெரியுமா? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஹிஜ்ரத் எங்கே நடந்துச்சு சொல்லுங்க? முதல் ஹிஜ்ரத், ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் எங்கே போனாங்க? என்னம்மா? ஜெய் ஆமா, அபிசீனியாவுக்கு போனாங்க. முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு போனாங்கல்ல. அபிசீனியாவுக்கு போனவங்க ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். பின்னாடியே ஒரு குரூப் போச்சு, அந்த அரசர்கிட்ட கண்டதும் கடிதையும் சொல்லி இல்லாத பல்லாதெல்லாம் சொல்லி இந்த மக்களை எப்படியாவது திருப்பி அழைச்சிட்டு வரணும் ஒரு கூட்டம் போச்சு இல்லை. அந்த கூட்டத்தின் முக்கியமான நபர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது மாதிரி நிறைய தகவல்கள் உண்டு. உஹது யுத்தத்தில் பெரிய தோல்வி ஏற்பட்டதற்கு பின்னணியில் இருந்த காரணம் யார் தெரியுமா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு முந்தைய நிலைகள் இப்பெல்லாம் நடக்கத்தான் செஞ்சிச்சு. ஆனால் ஈமானிற்கு பின்பு உண்டான நிலை என்ன? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு காலம் இருந்துச்சு இந்த உலகத்திலேயே பிடிக்காத பெயர் முஹம்மது, இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத பெயர் அது. ஆனால் இன்னைக்கு அந்த பெயர் தான் அஹப்புல் அஸ்மா, எனக்கு மிக 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 பிரியத்திற்குரிய பெயர். அந்த பெயரும் அந்த பெயருக்குரிய உங்களை நான் பார்ப்பதை பாக்கியமாக கருதுகிறேன். அப்படி ஒரு காலம் இருந்தது. இதை நம்ம விளங்கணும்.
எவ்வளவு மோசமானவர்களும் வித்தியாசமான இருந்தாலும் ஈமான் வந்ததற்கு பின்பு தலைகீழாக அவர்கள் மாறி விடுவார்கள். இந்த நப்பாசையில் சல்லதாசர் இருந்தாங்க. இவங்க ஈமானை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற பெருமை அகந்தை எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். அதற்கடுத்தவர்கள் சிறந்தவர்களாக மாறி விடுவார்கள். நம்முடைய மற்ற தோழர்கள் அவங்களை சந்திக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்காது. இப்ப வருகின்ற பொழுது பெருமையின் காரணமாக ஏத்துக்கிறாம போயிடுவாங்களோ என்ற கவலை வந்தது. அதை கூட அல்லாஹ் சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ஈமான் ஏத்துக்கிறதுக்காக உங்களுடைய உயர்ந்த மேன்மக்களான இந்த தோழர்களை அவங்க வர்றதை நீங்க சாதாரண நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் தான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், இவர்கள் தான் உயர்வுக்கு சொந்தக்காரர்கள், இவங்களுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய வசனம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அப்ப இறை மறுப்பாளர் இடத்துல எத்தகைய மனநிலை அப்படிங்கிறது புரியும். இந்த மனநிலை இருந்ததுனால தான் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவங்க சொல்றாங்க, வகால் அல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு லவ் கான கைரன், இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீன் சரியானதாக இருந்தால், சிறந்ததாக இருந்தால், மா சபகோனா இலை, முதலில் எங்களுக்கு அல்லவா கிடைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இதுவே பெருமையின் அடையாளம், இதுவே திமிர். அல்லாஹ் உனக்கு ஏன் கொடுக்கணும்? உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கிறது? அல்லாஹுடைய அருள் அவன் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை யார் முடிவு செய்யணும்? அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும். அவன் தான் முடிவு செய்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், பெருமையின் சொந்தக்காரர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், பெருமைக்கு உரியவர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் பேசினார்கள். இப்படி வரலாற்றை சொல்வதன் வழியாக அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், ஒரு வரலாறை சொல்கின்ற பொழுது இது மாதிரி நாம் நடந்து கொண்டு விடக்கூடாது என்றுதான் நோக்கம். இப்படி ஒரு தவறான சிந்தனையுடையவர்கள், அகந்தையின் காரணமாக வித்தியாசமாக பேசக்கூடியவர்கள், இதை போன்று மோமின்களாகிய நீங்கள் எந்த கட்டத்திலும் பேசிவிடக் கூடாது என்று நமக்கு கற்றுத்தருவது தான் அல்லாஹுடைய நோக்கம். மேலும் அல்லாஹ் சொன்னான், இந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் நேர்வழி பெறாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆன் சரியானது தான், நாங்கள் ஏற்றுக்கிற முடியலைன்னு சொல்லலை, இதெல்லாம் சும்மா புனையப்பட்டது, மனிதர்களால் அவங்களா உருவாக்கிக்கிட்டதுன்னு சொன்னாங்க. தவறுக்கு ஒரு சில நேரத்தில் மோசமாக போகும் பொழுது தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருப்பான் என்று சொல்லப்படும் அல்லவா, அதனுடைய பகுதி. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான இன்னும் எஞ்சிய விளக்கங்கள், அதை தொடர்ந்து மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஈமானையும் ஈமானின் இஸ்திகாமத்தாக இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற பலனையும் அல்லாஹ் கூறுகின்ற வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மீண்டும் இந்த வசனங்களை நாம் எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்குவதற்கும், இந்த வசனங்களில் என்ன படிப்பணிகளை அல்லாஹ் உள்ளே வைத்திருக்கின்றானோ அவைகள் விளங்கி அதன்படி நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதனா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رسول الله. صدق الله العظيم.